நேர்களே, தற்பொழுது மிக முக்கியமான செய்தி ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். போர் நிறுத்தம் என அறிவிப்பு வந்தவுடன் உலகம் முழுவதும் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். என்றால் எரிபொருள் நெருக்கடி, அதே போன்று சிலிண்டர் தட்டுப்பாடு என பெரும் தட்டுப்பாடு உலகம் முழுவதும் ஏற்பட்டு இந்தியா, சீனா போன்ற நாடுகள் கூட அடுத்த மாதம் முதல் பெரும் தட்டுப்பாட்டுக்குள் செல்லும் அபாயம் இருந்த நிலையில் தற்போது 2 வார போர் நிறுத்தம், ட்ரம்ப், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அந்த போர் நிறுத்தம் என்பது தற்போது உலக அளவிலேயே வரவேற்கப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. உலக மக்கள், உலக தலைவர் அனைவருமே வரவேற்கிறார்கள். ஏனென்றால் இந்த போரின் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. உலகம் முழுவதுமே பொருளாதார நெருக்கடி என்பது அடுத்த லாக்டவுன் வருமோ, கொரோனா லாக்டவுன் போன்று பொருளாதார லாக்டவுன் வரப்போகிறதோ என்ற அச்ச சூழ்நிலை காணப்பட்டது. தற்போது அதற்கு ஒரு இடைக்கால நிம்மதி கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானிலே வரும் வெள்ளிக்கிழமை ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு சமரச பேச்சு நடைபெற இருக்கிறது. அந்த பேச்சிலே அடுத்த கட்டமாக இந்த போர் நிறுத்தத்தை நிரந்தர போர் நிறுத்தமாக, நிரந்தர போரே இல்லாத சூழலை கொண்டு செல்வதற்கான அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேற்று மாலை வரை, நேற்று இரவு 9 மணி வரை ஈரானிலே ஒரு நாகரிகம் இருந்ததே தெரியாத அளவுக்கு ஈரானை அழிக்கப் போகிறேன் என கொக்கரித்துக் கொண்டிருந்தார் ட்ரம்ப். ஈரானும் நீங்கள் உள்ளே நுழைந்தால் நரகத்தின் வாசலை உங்களுக்கு திறந்து விடுவோம் என்ற வகையிலே பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே மிகப்பெரிய போர் நடைபெறப் போகிறது, மிகப்பெரிய அழிவு உலகம் முழுவதும் ஏற்பட போகிறது என்ற வகையிலெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நிலையிலே திடீரென நள்ளிரவு நேரத்திலே ஒரு போர் நிறுத்தம் என இருதரப்பும், அது அமெரிக்க அதிபரும் அறிவித்தார், ஈரானும் அதை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தது. எனவே இதிலே பாகிஸ்தானுடைய பங்கு மட்டுமல்ல, பாகிஸ்தான், எகிப்து, சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் மிக தீவிரமாக செயல்பட்டிருக்கின்றன. என்றால் இதனுடைய பாதிப்பு என்பது ஏற்கனவே பாகிஸ்தானிலே மினி லாக்டவுன் போட்டு விட்டார்கள். எனவே கிட்டத்தட்ட மிக மோசமான நிலையில பாகிஸ்தான் இருப்பதால் வேறு வழியின்றி அவர்களும் மற்ற நாடுகளும் இணைந்து இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். நள்ளிரவிலே இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது பாகிஸ்தானிலே பாகிஸ்தான் தலைமை இஸ்லாமாபாத்திலே வெள்ளிக்கிழமை முதல் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது உலகம் முழுவதுமே ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துவிட்டது. எரிபொருள் இந்த போர் நிறுத்தம் அறிவித்த உடனேயே கச்சா எண்ணெயின் விலை கிடுகிடுமென குறைந்து விட்டது. $100 மேல் இருந்தது, $90 நோக்கி குறைந்து விட்டது. இது மேலும் அடுத்தடுத்த நாட்கள் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் ஓர்முஸ் ஜலசந்தி, இந்த ஓர்முஸ் ஜலசந்தி தான் ஈரான் கைவசம் உள்ள அந்த ஓர்முஸ் ஜலசந்தியில் தான் கப்பல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டன. தற்போது அனைத்து நாட்டு கப்பலுக்கும் சாறை சாறையாக அந்த கப்பல்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றன, அணிவகுத்து இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக தற்போது அனுப்பப்படுகிறது. அடுத்த 4-5 நாட்களுக்குள் அந்த கப்பல்கள் எல்லாம் அந்தந்த நாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றி சென்றுவிடும். இதனால் பெருமளவில் உலக அளவிலே ஏற்பட்ட அந்த எரிபொருள் நெருக்கடி, கேஸ் சிலிண்டர் நெருக்கடி, எல்பிஜி நெருக்கடி போன்றவை எல்லாம் முற்றிலுமாக குறைந்துவிடும் என்று தைரியமாக நாம் எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு தற்பொழுது அனுப்பப்பட்டு கப்பல்கள் அடுத்தடுத்து வெளியே செல்ல ஆரம்பித்தன. ஏற்கனவே இந்திய கப்பல்கள் மட்டும் அனுமதி இந்திய கப்பல்கள், சீன கப்பல்கள் மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அனைத்து நாட்டு கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு என்பது ஒரு இயல்பு நிலையை நோக்கி உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இயல்பு நிலையை நோக்கி வந்துவிட்டது என்று கூறலாம். இன்னும் 1 நாளில் முழுமையான இயல்பு நிலைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே வந்துவிடும். இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது வீட்டு சிலிண்டர், சமையல் கேஸ் என்பது, வீட்டுக்கு சமையல் கேஸ் என்பது, வீட்டு உபயோக சமையல் கேஸ் எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் வணிக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருப்பது ஒரு சில இடங்களில் இருந்தாலும் ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பதாக ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டு கிடுகிடு என விலைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டன. சாதாரணமாக எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம், $10, $15 விற்கப்பட்ட ரோட் சைட் பரோட்டா கூட $25, $20, $25 விற்கப்பட்டது. தற்போது ஏறிய விலையெல்லாம் குறையுமா என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வி. விலை ஏறிவிட்டது, தட்டுப்பாடு என்று விலையை ஏற்றியவர்கள் தற்போது தட்டுப்பாடு இல்லை, விலையும் கச்சா எண்ணெய் விலையும் குறைந்து விட்டது, விலையை குறைப்பார்களா, அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் தற்போது பலருடைய கேள்வி. அது குறைப்பார்களா என்பது மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வி என்றே சொல்லலாம். ஆனால் தற்போதைய நிலையிலே ஓர்முஸ் ஜலசந்தியிலே இலவசமாகவே அனைத்து கப்பல்களையும் அனுப்பி வருகிறது ஈரான். ஆனால் 2 வாரங்களுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய பிறகு கட்டாயமாக ஒரு கப்பலுக்கு $18 கோடி, சுமார் $18 கோடி, $2 மில்லியன் நாங்கள் கட்டணமாக வசூலிக்க போகிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்கும்? இந்தியா போன்ற நாடுகளுக்கும் அதே விலையா, கட்டணமா அல்லது குறைவு இருக்குமா, சலுகைகள் எதுவும் கிடைக்குமா என்பதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் தெரிய வரும். தற்போதைக்கு நாம் அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்றால் இயல்பு நிலையை நோக்கி உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இனி எரிபொருள் நெருக்கடி குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு இருக்காது.
அதே போன்று சிலிண்டர்களும் தற்போது சாரை சாரையாக அந்த கப்பல் வர ஆரம்பித்ததால் சிலிண்டர் எல்பிஜி தட்டுப்பாடு என்பதெல்லாம் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வணிக சிலிண்டர்களும் இன்னும் சில தினங்களில் ஓரிரு நாளில் வணிக சிலிண்டர்களுடைய பிரச்சனையும் தீர்வு காணப்படும் என்பதுதான் தற்போது வரும் தகவல்கள். எனவே இயல்பு நிலைக்கு உலகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் உலகம் முழுவதும் இயல்பு நிலையை இயங்க தொடங்கும். ஆனால் இதற்கிடையே இஸ்ரேலோ அல்லது ஈரானோ, இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலோ அல்லது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான். என்றால் அமெரிக்கா இதுக்கு முன்னால் போர் நிறுத்தம் சொல்லிட்டு அடுத்த நாளே தாக்குதல் நடத்தியதெல்லாம் வரலாறாக இருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு இந்த போர் நிறுத்தம் என்பது நிலையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் போர் நிறுத்தம் தொடரும் என்று நம்புவோம். போர் நிறுத்தம் தொடர்ந்தால் நிச்சயமாக உலகம் முழுவதும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். எனவே ஓரிரு நாளில் உலகம் முழுவதும் நார்மல்சி, அதாவது இயல்பான வாழ்க்கையை தொடங்கி விடுவார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். பாலாஜி.